குவாரி நடத்துவதில் திமுகவினரிடையே ஏற்பட்டுள்ள போட்டியின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் கடந்த 11 மாதமாக மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளதாக மணல் லாரி உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பன்னீர்செல்வம் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 26 மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளதால் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என மொத்தம் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான எம்சாண்ட் வழங்கப்படாததால் கட்டுமானங்களில் குறைபாடுகள் இருப்பதால் தரமான எம்சாண்ட் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தார். பிரச்சனைகளை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. உள்நாட்டு குழப்பம் இவர்களுக்குள்ளாக, இந்த ஆட்சியாளர்களுக்குள்ளாகவே நான் குறிப்பாகவும் நேரடியாகவும் நான் சொல்லுகிறேன். இது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற ஒரு பாகுபாட்டின் காரணமாக, நண்பர்களே, இது உண்மையான செய்தி. நான் சொல்வது, நான் இதற்காக என்ன வேணாலும் சந்திக்க தயாரா இருக்கேன். இவர்கள் பாகுபாட்டின் காரணமாக எங்களை வருத்துவதன் என்ன பிரயோஜனம் இருக்கிறது?